வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆதிசங்கரர் கங்கை நதி கரையில் நின்று அவங்க சீடர்களுக்கு வேதங்கள் கற்பித்து கொடுத்துட்ருக்காரு. அவரோட சீடர்களில் ரொம்ப குருபக்தி உள்ள சனானந்தன் அப்படின்றவர் கங்கை நதிக்கு அந்த பக்கம் இருக்கார். ஐயோ, குரு வகுப்பு எடுக்க போகிறாரு, வேகமாக போகணுமேன்ட்டு போகும்போது பார்த்தா கங்கை ரொம்ப வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதான் வேகமாக. ஐயோ, எப்படி நான் கடந்து போவேன்னு குருவை பார்க்குறாரு. அங்கேருந்து குரு கண்ணால் என்ன சொல்கிறாராம், வா அப்படின்றாராம். ஐயோ, குரு வான்னு சொல்லிட்டார் அப்படின்ட்டு வேகமாக என்ன பண்ணுறாராம், கடக்கிறதுக்கு காலத்து கேட்குறாராம். கங்கை மாதா என்ன பண்ணுறாங்களாம், ஆஹா, மாதா பிதா குரு, அந்த குருவை எவ்வளோ மதிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாதத்தை தூக்கி வைக்கும் போது அங்கே ஒரு தாமரை பூ அந்த பாதத்தை வாங்கிக்கிறான். ஒவ்வொரு காளையாக தூக்கி ஒவ்வொரு தாமரை பூ அந்த பாதத்தை வாங்கிக்கிறான். அதனால சதானந்தத்துக்கு பேர் பத்மபாதன், அதாவது தாமரை பாதம் அப்படின்னு அர்த்தமா. ஸோ இந்த நிகழ்ச்சிகளை மேலோகத்தில் நம்ம அம்மா பார்வதியும் சிவனும் பார்த்துட்ருக்காங்க. பார்வதி அம்மாவுக்கு ஒரு சந்தேகமாக அவங்க என்ன சொல்கிறாங்களா, சிவன்கிட்ட, ஏங்க இந்த கங்கை நதியில் குளிச்சாதான் பாவம் போயிடுன்றாங்க, இவ்வளோ பேர் இந்த கங்கை நதியில் குளிக்கிறாங்க, ஆனால் சொர்க்கம் காலியாகவே கிடைக்குங்க, ஏங்க இப்படி காலியாகவே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு திருவிளையாடல் நடத்துவோம்னு சொல்லிட்டு அவரும் வயதான ஒரு முதியவர் வேஷம் போட்டுக்கிறாராம். பார்வதி அம்மாவையும் ஒரு வயதான முதியவர் வேஷம் போட சொல்லிட்டு 2 பேருமே கங்கை கரைக்கு வந்துடுறாங்க. வந்ததும் சொல்கிறாரா, நான் தண்ணியில் மூழ்கிற மாதிரி பண்ணுறேன், நீ காப்பாற்றுங்கன்னு கத்து அப்படின்னு சொல்கிறாராம். அதே மாதிரி கிழவனாக இருக்கிற சிவன் கங்கையில் மூழ்கிறாராம். பார்வதி கிளவியாக இருக்க பார்வதி என்ன பண்ணுறாங்களா, ஐயோ கணவரை காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்களா. அப்படி எல்லாரும் காப்பாற்றுறதுக்காக அந்த கங்கை நதிக்குள்ளே குதிக்க போகிறாங்களாம். அப்போ இருங்க, யாரெல்லாம் பாவம் செய்யவில்லையோ அவங்க மட்டும்தான் என் கணவரை காப்பாற்றுறதுக்கு உரிமை உள்ளவங்க, அதனால் பாவம் செய்யாதவங்க யாராவது இருந்தால் அவங்க குதித்து என் கணவரை காப்பாற்றுங்க அப்படின்னு எல்லாரும் அப்படியே விலகி போயிடுறாங்க. இது விதத்தில் எல்லாரும் ஒரு சின்ன பாவம் செஞ்சுருப்பாங்கல்ல, எல்லாரும் விலகி போயிடுறாங்க. ஒரே ஒரு இளைஞன் அவன் மட்டும் என்ன பண்ணுறானா, குதித்து அந்த கிழவனாரை காப்பாற்றிடுறானா. அப்போ அம்மை கேட்குறாங்களாம், ஏன்பா பாவமே செய்யாதவங்க தானே நான் குதித்து காப்பாற்றணும்னு சொன்னேன், நீ எப்படிப்பா டபக்குன்னு குதித்து எங்கள் வீட்டுக்காரை காப்பாற்றிட்ட அப்படின்றப்போ அந்த இளைஞன் சொன்னாராம், அம்மா கங்கையில் தான் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் குளித்தா பாவம் போயிடும்ல, அப்போ நான் கங்கையில் குதித்து தானே அந்த கிழவனரை காப்பாற்றினேன், அப்போ நான் குதித்த உடனேயே தண்ணிக்குள்ளே போனோடனே என் பாவங்கள் தீர்ந்து விடும்ல, அதனால தாம்மா குதிச்சேனாராம். அப்போ தான் சிவன் சொன்னாராம், பார்த்தியா, யார் கங்கையில் குளித்தா பாவம் தீரும் நினச்சிட்டு குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாவம் தீரும், இவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் கங்கையில் குளிக்கிறதுனால இவங்க பாவங்கள்லாம் போகலை அப்படின்னாராம். அடுத்த முறை கங்கையில் குளிக்கும் போது தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் இந்த கங்கை என்னிட்ட எடுத்துக்கணும், இனிமேல் நான் புண்ணியம் தான் செய்யணும், நல்லது தான் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.